ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கல்கட்டா ஏர்போர்ட்ல இருந்து மேத்யூ வேன் டைக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்க பிரஜை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட அதே நேரத்தில் லக்னோ ஏர்போர்ட், அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்ல இருந்தும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேரும் இந்த லக்னோலையும் டெல்லியிலும் கைது செய்யப்பட்டவர்கள் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள். மேத்யூ வேன் டைக் என்பவர் அமெரிக்க பிரஜை. இவர்களை கைது செய்ததுக்கு காரணமாக என்ன சொல்றாங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மிசோரம் மாநிலத்தில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு அங்கேருந்து கவுஹாட்டி போயிருக்காங்க. கவுஹாட்டியிலிருந்து மிசோரம் போயிருக்காங்க. மிசோராம்ல இருந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸுக்கு போயிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் மியான்மர் பார்டரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு போயிருக்கிறார்கள். என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவர்கள் மியான்மருக்கு கடந்து சென்று அங்கே இந்தியாவுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களுடன் இவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, ட்ரோன், மாடர்ன் வெப்பன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு வெப்பன்ஸும் இவங்க சப்ளை பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தில் விசாரணையானது தொடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கார்டில் பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸுக்குள்ள இவங்க பர்மிஷன் இல்லாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுவரை நமக்கு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வர்ற செய்தி. பாக்கி விஷயங்கள் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, விசாரணையில் இந்த கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டு இருப்பதாக நமக்கு கொஞ்சம் விவரம் அறிந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இப்போ நம்ம இதை எதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் போன பகுதி அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஆர்ம்டு இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோ அப்படிங்கக்கூடிய ஒரு இனக்குழு. அந்த ஜோங்கக்கூடிய இனம், அதாவது ஜோ பீப்புள்வாங்க, அவங்களுக்குள்ள பல ட்ரைப்ஸ் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் மீசோ, கூக்கி, சின், ஜோமி, இதெல்லாம் மேஜர் ட்ரைப்ஸ். அதை தவிர 12 ட்ரைப்ஸ் அதுக்குள்ள இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூரில் நடந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டது இந்த கூக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரைப். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும்? இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, மியான்மர்கிட்ட போயிருக்காங்க. ஏற்கனவே இந்த ட்ரைப்ங்கக்கூடியது, அதாவது நான் சொல்கிறேன் இந்த ஜோ பீப்புள், இவங்க இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மியான்மருக்கு அடுத்தபடியாக மணிப்பூர், மிசோரம் மாநிலங்கள். அப்புறம் இந்த பக்கம் வந்தாச்சு அப்படின்னா நம்ம பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிட்டகாங் ஹில் டிராக்ட், அதாவது சிட்டகாங் மலைப்பகுதிகள், இந்த ஏரியாவில் இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் எதை நம்ம கவனிக்கணும்னா, கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டு மே மாதத்துக்கிட்ட நமக்கு இந்த மணிப்பூர் பிரச்சனை என்பது ஆரம்பிச்சது. இந்த மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பித்த உடனே இதை வைத்தே அரசியல் என்பது இந்தியாவில் பலமாக செய்யப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் இதை ரொம்ப பெருசாக பண்ணார். அதையும் கூட நான் ராகுலுக்கு சளைத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா கனிமொழி, அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின், அதாவது நம்ம முதல்வராக இருக்கக்கூடியவர், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் இந்த மணிப்பூருக்காக ஒவ்வொரு ஒன்றிய தலைநகர் வரை இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டங்களும் நடந்தது. இந்த பின்னணியிலிருந்து இந்த குரூப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதை கொஞ்சம் நம்ம பேக்வேர்டாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2023 இந்த கலவரங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி இந்தியாவில் பல மாநிலங்களில் நாளைக்கு கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மாதிரியான கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு ராகுல் காந்தி சொன்னா. அப்படி அப்போ ஸ்ரீ டிவியில் நம்ம கூட சொன்னோம், இது வரக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறை வர இருக்கிறதுங்கக்கூடியது அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி 2023 இந்த மாதிரியான ஒரு வன்முறை வந்தது. அப்போ இதெல்லாம் வந்த நேரத்தில் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வங்கதேசத்தின் அதிபராக அப்போ இருந்த ஷேக் ஹசீனா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால், மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா இந்த உட்பட இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கிறிஸ்தவ நாடாக்குவதற்கான ஒரு பிரிவினைவாத முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ சொன்னது யார் அப்படின்னா, அந்த நேரத்தில் வங்கதேச அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா சொல்கிறாங்க. அப்போ இது சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இங்கே ஒரு வெளிநாடு இதற்கான வேலைகளை செய்கிறது, ஆனால் அவர்கள் வெள்ளையர்கள், ஆனால் நாட்டின் பெயரை நான் சொல்ல மாட்டேன்னு. அப்போவே கிளியராக நமக்கு தெரியும், பங்களாதேஷில்
டிஃபென்ஸ் பேஸ் அமைப்பதற்காக முயற்சி செய்த நாடு அமெரிக்காங்கக்கூடியது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ வங்கதேச அதிபருக்குள் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த கிறிஸ்தவ நாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை A=B and B=Cனா A=C அப்படின்னு ஈஸியா நம்மால டெடியூஸ் பண்ண முடியும். அதை ரொம்ப தெளிவாக ஷேக் ஹசீனா அவர்கள் சொன்னாங்க. சரி, அப்ப ஷேக் ஹசீனா சரி அவங்க வங்கதேசத்துல ஜனவரி மாதம் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம், இதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க பலர் இருக்கலாம். ஆனா நம்ம இது முடிஞ்ச உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோராமுக்குள்ள முதல்வர் லால்து ஹோமா இங்க இருந்து அமெரிக்கா போறாரு. அமெரிக்கால போய் ஒரு நிகழ்ச்சியில பேசுறார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, மியான்மர், இந்தியா, வங்கதேசம் இந்த 3 நாட்டில் நம்ம இந்த ஜோ அப்படிங்கக்கூடிய ட்ரைப் நம்ம இருக்கோம். இந்த இன்டர்நேஷனல் பார்டர்லாம் ஆர்டிஃபிஷியல், இது நம்மை பிரிக்க முடியாது. நமக்குள்ள நேஷன் ஹூடுங்கக்கூடியதை நாம எப்படியும் காப்பாற்றி ஆக வேண்டும் இவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வந்தது. அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீ டிவியில சொன்னோம், இது பிரிவினைவாதத்திற்கான ஒரு பேச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல 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 அவர் கல்ச்சரலி யுனைடெட் அப்படி என்பதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னார். கல்ச்சரலி யுனைடெடுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பது நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அப்போ அந்த மாநிலம் ஒரு கிறிஸ்தவ பெரும்பான்மை உள்ள மாநிலங்கிறதுனாலும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது நமக்கு என்னத ஒரு விஷயத்தை இது உறுதிப்படுத்துவது என்ன அப்படின்னா, மியான்மர், இந்தியா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைத்து கிறிஸ்தவ நாடு ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன ஷேக் ஹசீனாவோட ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் மிசோராமுக்குள்ள சிஎம் அதுக்கப்புறம் செய்த இந்த ஸ்டேட்மெண்ட் 2. 3வது, இந்த பிரச்சனை வந்த உடனேயே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அதுவும் குறிப்பாக இப்போ கிறிஸ்தவர்களின் அரசியல் பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கிறிஸ்தவர், அதே மாதிரி நான் தான் கிறிஸ்தவன் டெய்லி லயலா காலேஜில் போய் சபதம் வைக்கக்கூடிய திமுகவின் குடும்பம், இவங்க எல்லாரும் இவ்வளவு வேகமா தேசம் முழுக்க இந்த மணிப்பூர் இஷ்யூவை கொண்டு போன காரணமே என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ பிரிவினைவாதத்திற்கு நாடு முழுக்க இருந்து ஆதரவை திரட்ட வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் மோடி அரசு கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ட்ரைபலுக்கு எதிரான ஒரு போராட்டம், பார்த்தாயா அடக்குமுறையை செய்கிறது அப்படின்னு இதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ட்ரைபல் கீபல்லாம் ஒன்றும் இல்லை, இது அமெரிக்காவுக்குள்ள ஒரு பன்னாட்டு சதி. இந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பகுதியை எடுத்து ஒரு நாடாக்கணும்னுங்கக்கூடிய சதி. இதை மோடி அரசு புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டு ரொம்ப தெளிவாக கையாண்ட காரணத்தினால் அன்னைக்கு பெரிய அளவில் இவனுக்கு கத்திக்கிட்டு இருந்தானே, இவனுக்கு கத்த விட்டு இந்த இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப ஜாக்கிரதையா அதை ஓரளவுக்கு மேலே இன்டர்நேஷ்னலைஸும் பண்ண விடாம அப்புறம் எப்படி அதை வழிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. வழிக்கு கொண்டு மீண்டும் இப்போ மணிப்பூரில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே மீண்டும் கலவரம் சில இடங்களில் ஆரம்பித்து இருக்கிறது. அந்த கலவரத்துக்கு பின்னணியில பார்த்தாச்சுன்னா இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றனங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பிரச்சனையை ஓரளவு செட்டில் ஆகி வந்த உடனே மீண்டும் இப்போ கிறிஸ்தவர்கள் அந்த பிரச்சனையை தூண்டுகிறார்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நாகா, அதுக்கு பக்கத்து மாநிலம், அங்கேயும் இந்த மாதிரி அவங்களுக்குள் அந்த இன்சர்ஜென்ட் குரூப்பும் பர்மாவை பேஸ் பண்ணி தான் வேலை செய்துக்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மவுண்ட் ஹீப்ரான்னு பேர். ஹீப்ரான்கக்கூடியது பைபிள்ல வரக்கூடியது. நம்ம ஊரில் உள்ள நாகாவுக்குள்ள கலாச்சாரத்துக்கு ஹீப்ரானுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ எந்த அளவு அந்த மக்கள் கிறிஸ்தவமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவு அவங்க அமெரிக்காவின் கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள், இதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அரெஸ்ட் இப்போ நடந்திருக்கு. அப்ப இந்த அரெஸ்டுக்கு பின்னாடி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ மேத்யூ வேன் டைக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் 6 யுக்ரைனியன்ஸும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த யார் இந்த மேத்யூ வேன் டைக், இவனுக்குள்ள பின்னணி என்ன, இதை நம்ம கவனிக்கணும். 2011 இவன் ஃபேமஸ் ஆறான். எப்படி ஃபேமஸ் ஆறான்னா, லிபியாவில் கடாஃபி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கு இவன் ஆதரவு கொடுப்பதற்கு லிபியாவுக்கு போறான். அப்ப இவன் அங்க கைது செய்யப்படுகிறான்.
கைது செய்யப்பட்டு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது ஒரு தனியாக ஒரு செல்லில் போட்டு மூடி சிறைப்படுத்தி வைப்பதில் இருந்தான். அப்போ அங்கே ட்ரிப்போலியில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இந்த ஜெயிலெல்லாம் உடைக்கும் போது இவன் ஜெயிலில் இருந்து தப்பி இவன் வெளியில் வந்துடுறான். அப்போ இவன் ரொம்ப ஃபேமஸாகி வந்து இந்த லிபியாவில் இருக்கக்கூடிய கடாஃபிக்கு எதிரான குழுக்களோடுக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் இவன் சிரியாவுக்கு வரான். சிரியாவில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே உள்ள தனி பயங்கரவாத பிரிவினம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த அசாது அவங்க அரசு, அந்த அரசுக்கு எதிரான போராட்ட குழுக்களுக்காக டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிறான். அதுக்காக அசாத் அரசு வந்து இவனை வந்து ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது வந்து நடக்கிறது வந்து சிரியாவில். அப்புறம் 2008க்கு 2010க்கு இடையில பல முறை இவன் ஈராக்கில் கைது செய்யப்படுறான். ஏன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய குழுக்களை இவன் வந்து அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இவன் ஈடுபடுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இவனுக்கு மேலே அந்த நேரத்தில் எழுகிறது. அப்புறம் என்ன அப்படின்னா 2014ஆம் வருஷம் ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, சில அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டை கொல்றாங்க. எதுக்கு கொல்றாங்க அப்படின்னா, இவன்லாம் ஜேர்னலிஸ்டே கிடையாது, இந்த பயலுக வந்து இந்த நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வந்த பயலுக அப்படின்னு ஐஎஸ்ஐஎஸ் கொன்னுடுறான். உடனே ஐயோ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கொன்னுட்டான் பாத்தியான்னு உலக நாடுகள் எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா அழுதாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், அதுவரை அந்த கும்பல்ல இருந்தவன் சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறான். அவன் என்ன அதை கிளைம் பண்றான்னா, இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் என்ஜிஓ அப்படிங்கக்கூடிய பேர்ல இதை ரெஜிஸ்டர் பண்றான். எங்கெங்கெல்லாம் அத்தாரிட்டேரியன் ரெஜிம் இருக்கிறதோ அதை எதிர்த்து போராடுபவர்களுக்கு உதவுவதற்காக இந்த அமைப்பு செயல்படும் அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்த அமைப்பை இவன் ஏற்படுத்துகிறான். அப்புறம் 2022 ரஷ்யா யுக்ரைன் சண்டை வரதுக்கு முன்னாடி யுக்ரைன்ல இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கெல்லாம் இவன் வந்து ஆதரவு தெரிவித்து பயிற்சி கொடுத்து அவங்கள ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்துவதற்கு இவன் அங்கே களம் இறங்குகிறான். அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு அமெரிக்கன். இவன் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உள்நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி பயங்கரவாதத்தை வளர்ப்பதில் இவன் வந்து நிபுணன். இது இவனுக்குள்ள ட்ராக் ரெக்கார்டு. 2011 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 15 வருஷமாக இவன் ஃபீல்டில் இதை தொடர்ந்து செய்து வரக்கூடியவன் தான் இந்த மேத்யூ வேன் டியூக். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இவனுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், எங்கெல்லாம் சர்வ் பண்ணியிருக்கான், லிபியாவில் சர்வ் பண்ணியிருக்கான், சிரியாவில் சர்வ் பண்ணியிருக்கான், ஈராக்கில் சர்வ் பண்ணியிருக்கான், யுக்ரைனில் சர்வ் பண்ணியிருக்கான். இவன் கூட 6 பேர் யுக்ரைனியர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ யுக்ரைனில் உள்ள இவனால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்களை இங்கே அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ இங்கேருந்து மியான்மருக்கு போயிருக்கான். மியான்மரில் பார்த்தாச்சுன்னா இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத குழுக்களுக்கு அங்கே பயிற்சி மையங்கள்லாம் இருக்குது. இப்போ இவன் அங்கே போயிருக்கான். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத மட்டும் நம்ம பார்க்காம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டது. இந்த அமைப்புக்குள்ள ஆரம்ப காலங்களில் இதன் ஒரு பெரிய தளமாக வடகிழக்கு மாநிலங்கள் விளங்கியது. அப்ப இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஏதோ கிறிஸ்தவ பயங்கரவாதம் மட்டும் கிடையாது. வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த துலுக்க பயங்கரவாதத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்ஸாம் தவிர திரிபுரா, அதே மாதிரி மேகாலயா, இதெல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ரூட். ஸோ இப்போ அந்த இடத்துல உள்ளவனுக்கு அங்கே பயிற்சி கொடுத்து அவங்கள வேற இடத்துக்கு அனுப்புறதுக்கு, இங்கிருந்து மயான்மாருக்கு அவங்களை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இந்த கிறிஸ்டியன் காரிடோர், அதாவது நம்ம சொல்ற மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து மணிப்பூர், மேகாலயா டுவர்ட்ஸ் மியான்மர், இந்த காரிடோரை பயன்படுத்தலாம். அங்க பயங்கரவாத பயிற்சியை கொடுத்து எங்க வேணாலும் அவன் துலுக்க பயங்கரவாதிகளை டிப்யூட் பண்ணலாம். லோக்கல்ல இருக்கிற கிறிஸ்தவ அவனுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்காம இருந்து அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சாச்சுன்னா எல்லா பயங்கரவாதிகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பிரதேசமாக அது மாறும். சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரிவினைவாத குழுக்கள் இவங்கள்லாம் கூட வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குழுக்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுங்கக்கூடியது ஆதாரத்தோட நம்ம ஸ்ரீ டிவியில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்க வெளிப்படுத்தியிருக்கோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, டெல்லி யூனிவர்சிட்டியில் அதாவது நம்ம ஸ்டெர்லைட் போராட்டம் வரக்கூடிய நேரத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியை மையப்படுத்தி பல போராட்டங்களை நடத்தினார்கள். இது இடதுசாரிகள் இதில் முன்னிறுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கு பின்னணியிலிருந்து நம்ம திருநெல்வேலியிலிருந்து ஒரு துலுக்கன் செயல்பட்டான். இப்போ அவன் வந்து வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் இப்போ வேலை செய்கிறான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கும்
இங்க இருக்கக்கூடிய எஸ்டிபிஐபிஎஃப்ஐயுடன் மிக நெருக்கமான தொடர்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவன் சிரியா, லிபியா, ஈராக்ல இவனுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யுக்ரைன்ல கிறிஸ்டியன் ஃப்ரண்ட்டை வச்சு இவன் போராடுறான். இப்ப இங்க ஒரு கிறிஸ்டியன் காரிடோர்ல பிரிவினைவாதத்தை வளர்க்க வரான். ஸோ இந்த ரெண்டையும் இவன் சேர்த்து இப்போ இவன் அந்த பார்டர் பகுதியில் செய்திருக்கான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க கூட வடகிழக்கு மாநிலங்களில் வேலை செய்கிறான் அப்படிங்கக்கூடியதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்குது, யாருங்கக்கூடிய எல்லாமே நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்குது. அப்போது இந்த பின்னணியில் பார்க்கும்போது இவனுக்குள்ள கைது என்பது ஏதோ இவன் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போனதற்கான ஒரு வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்படக்கூடாது. இது தேசத்தின் இறையாண்மைக்கும் தேசத்தின் ஒற்றுமைக்கும் தேசத்தின் ஒருமைப்பாட்டையும் கொலைப்பதற்காக ஆயுத குழுக்களையும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கலவரக்காரர்களையும் ஏற்படுத்துவதற்கு இவன் முயற்சி செய்திருக்கான். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கெடுபிடி இங்கே வந்த நேரத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கிற ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றியான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் ரா அமைப்பையும் பயங்கரவாத அமைப்பாக நம்ம பார்க்கணும், அவங்க சொத்துக்களெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. எப்போ இது தாக்கல் செய்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவனுகள்லாம் மாட்டின உடனே பாரு நான் உன்னை அங்கே கழட்டி விட்டுறேன், நீ இவனை இங்கே கழட்டி விடு அப்படின்னு பேரம் பேசுவதற்காக கூட இதை அமெரிக்க அரசு திட்டமிட்டு செய்திருக்கலாம் என்பது நமது அனுமானம். கண்டிப்பாக மோடி அரசு அதை செய்யாதுங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு மோடி அரசின் மீது இருக்கிறது. அதான் சொன்னேன், நம்பிக்கை உறுதியாக நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறத நான் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், மணிப்பூருக்காக எவனெல்லாம் இங்கே ஊதுபத்தி போராட்டம் நடத்தினானோ, எவனெல்லாம் மணிப்பூருக்காக வேண்டி தெரு தெருவா கையெழுத்து வாங்கினானோ, இவன் அவ்வளவு பேரும் இந்த கிறிஸ்தவ தனிநாடு, இந்தியாவை தூள் தூளாக்கக்கூடிய கிறிஸ்தவ தனிநாடு கோரிக்கைக்கு ஏஜென்ட்டாக செயல்பட்டிருக்கிறான். எவன்லாம் உங்களுக்கு மணிப்பூர்ல வரும்போது இந்த ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்டை தடுப்பதற்கு இவன்லாம் வேலை செய்தானோ, இவன் அவ்வளவு பேரும் இந்த தனிநாட்டுக்காக அமெரிக்காவின் உளவாளிகளாக இந்த நாட்டில் வேலை செய்திருக்கிறார்கள். எவன்லாம் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா இந்த விஷயத்தை சொன்ன நேரத்தில் பங்களாதேஷில் அவளுக்கு எதிராக போராடினால் அவங்கெல்லாம் கூட அமெரிக்காவின் ஏஜென்ட்டுகளாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அவனை சப்போர்ட் பண்ணக்கூடிய துலுக்கு அமைப்புகள் நம்ம ஊரில் இப்போ யாராக இருந்திருக்க முடியும்? அதனால இதில் இந்த அடிப்படைவாத துலுக்கு அமைப்புக்குள்ள ஒரே நோக்கம், துலுக்கனுக்கு இவன் விசுவாசமாக இருப்பான்னு துலுக்கர்கள் எண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் துலுக்க நாட்டை தான் உடைக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் அமைப்புகள், உங்களை வழிநடத்திய அமைப்புகள் அந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக உங்களை போராட்டம் நடத்த வைத்தது. அந்த அமெரிக்கா அவங்க ப்ராக்சியான யூனுஸை கொண்டு அங்கே வச்சுது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, யூனுஸ் அங்கே, அப்போ பங்களாதேஷ் அவங்க கண்ட்ரோலில். அந்த நேரத்தில் இவர்களது செயல்பாடுகள் வேகமாக நடந்திருக்கிறது. இப்போ அங்கே ஆட்சி மாற்றம் வந்தாச்சு. அங்கே ஆட்சி மாற்றம் பங்களாதேஷில் ஏற்பட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரியான மூமெண்ட்டில் இந்த மேத்யூ வேண்டைக்கு ஈடுபடும் போது வசமாக இன்னைக்கு இந்தியாவிடம் அவன் சிக்கி கொண்டிருக்கிறான். இப்போ யுக்ரைன் அரசாங்கம் இந்தியாவுக்கு எழுதியிருக்கான், ஐயோ அவங்கள அப்பாவிகள், அவங்கள உடனே அவுத்து விட்டுருங்கன்னு. ஸோ இதை இந்திய அரசு செய்யாது என்று நான் நம்புகிறேன். அதனால இந்த கைதுங்கக்கூடிய விஷயம் நம்ம ஊரில் எந்த பேப்பர்லேயும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பது ஹைலைட் ஆகலை. நான் இதோட சேர்த்து சில விஷயங்களை நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இதே இந்த வடகிழக்கு மாநிலங்களில் காலிஸ்தான், வடகிழக்கு பயங்கரவாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனித்தமிழ் பேசக்கூடியவர்கள், இவங்கள்லாம் சேர்ந்து பல இடங்களில் சந்தித்து கூட்டம் நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பலமுறை ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பிடிபட்டிருக்கக்கூடியவர் ஏதோ வடகிழக்கு வந்தான், அங்கே ஏதோ ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்காக வேண்டி அமெரிக்காவின் ஏஜென்ட்டாக சிஐஏ காரன் செயல்பட்டான் என்பது அல்ல. இங்க இந்த மாதிரி எவன் ஹேண்ட்லரா இருக்கான்னு இன்னும் நமக்கு தெரியல. இவன் அங்க பிடிபட்டிருக்கான், இவனுங்கெல்லாம் அடிக்கடி சேர்ந்து சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, எந்த அளவு இந்த மாதிரியான மணிப்பூர் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவன், இவனுக்கு பின்னாடி இருந்து காலிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவன், இவர்கள் அனைவரும் இந்த மேத்யூ வேண்டியூக்கு எப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு துரோகியோ அவர்களுக்கு சமமானவர்கள். இவர்களை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகள் இது அனைத்தும் தேச துரோக கட்சிகள் என்பதையும் நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.